Hi, welcome to the first episode of Anbe Sivam. அன்பே சிவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லாம வெளியிலேருந்து எங்கேருந்தோ நமக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றவங்களா இருக்கட்டும், நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்றவங்களை பத்தி தான் இதுல நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் யாரை பத்தினா, ஒரு ஃபேமிலி. ஒரு ஃபேமிலின்றது எப்படின்னா, நம்ம ஜென்ரலா சொல்லுவோம்ல, ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா பசங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இல்ல அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது. பட் இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மொத்தமா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். தி ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் ஜெம்ஸ் ஐ எவர் ஹேட் இன் மை லைஃப். அந்த மாதிரி இவங்க எப்படின்னா ஒரு வே பேக் 30 years போகணும் கிட்டத்தட்ட. 94ல நான் என்னைக்கு பிறந்தேனோ அன்னைக்கு தான் என்னோட வீட்டு நெய்பரா அவங்க வந்தாங்க. ஸோ சம்வேர் எங்களோட ரிலேஷன்ஷிப் என்னோட வயசு எவ்வளவோ அதே அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே என்னை பார்த்து இது பண்ணி அதெல்லாம் எங்க அம்மா அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். தென் வென் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி க்ரோயிங் அப், நம்ம என்னோட ரெண்டு பேரண்ட்ஸுமே தே வர் ஒர்க்கிங். அதுல அப்பா ஹி வாஸ் நாட் இன் சென்னையில இல்லை. அவர் கொஞ்சம் வருஷம் டெல்லியில இருந்தாரு, கொஞ்சம் வருஷம் ஆந்திரால இருந்தாரு பிகாஸ் ஆஃப் ஜாப். அம்மா ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற இதுல அந்த ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்கங்கும் போது இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் கேர் ஆஃப் கிட்ஸ்ல. அதுலயும் எங்க அண்ணன் கொஞ்சம் என்ன சொல்றது, அப்பதான் க்ரோயிங் ஸ்டேஜ். நானும் பிறந்த புதுசு. அவன் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் ஒரு 2.5 years டிஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஆப்வியஸா அவனும் ஒரு சின்ன பையன், நானும் ரொம்ப கை குழந்தைன்ற கதையில எங்க அம்மாவோட பேர்டனை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா லிட்டரலா தே ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. சரி, இந்த குழந்தைய நம்ம கொஞ்சம் பார்த்துப்போம். அவங்க ஆஃபீஸ் போற டைம்லயும் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவங்கள இது பண்ணுவோம். பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு கொஞ்சம் பெரிய குழந்தைய ஹேண்டில் பண்றதும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க என்னைய டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் சம்வேர் மை பிரதர் வாஸ் பெட்டர் மெச்சூர்ட் ஃபார் ஹிஸ் ஏஜ், அந்த மாதிரி ஒரு பர்சன். அதனால பெருசா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவனை அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் இல்லை எங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல இருந்தே. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு 2-3 வயசு ஸ்டேஜ்லலாம் நான் ரொம்ப சேட்டை. அதனால யாராச்சும் ஒருத்தர் என்னை கண்காணிச்சுட்டே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு குழந்தை தான் நான். அப்போ சி அவங்க ரிலேஷன் கிடையாது, இல்லைன்னா என்னோட தாத்தா பாட்டி கிடையாது. அவங்களுக்கு என்னை பார்த்துக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல 2 பேர், அவர் அப்பதான் ரிட்டையர் ஆயிருந்தாரு நான் பிறந்த புதுசுல தான். சி எப்படிலாம் மக்கள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு பீப்புள் இவங்க. என்னை வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாரு. ஸோ இவர் ஸ்டேயிங் நியர் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் தான். கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து பஸ் பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் பஸ் என்ன பஸ் அப்படின்ட்டு எனக்கு சொல்லிலாம் கொடுப்பாரு. ஒரு 2-3 வயசு அந்த ஸ்டேஜ்ல பேச்சு ஒழுங்கா வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இது 12B. எனக்கு 12B பஸ் பார்க்கணுங்கிறது சின்ன குழந்தையில இருந்து ஒரு பயங்கரமான ஆசை. ஸோ இதுக்காகவே பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு சொல்லிட்டு 12B பஸ்ஸை பார்க்கணும். அன்னைக்கு 12B பஸ் பார்க்கலன்னா நான் அழ ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னை தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த பஸ் எல்லாம் காமிச்சு 12B பஸ் இதுதான் அப்படி இப்படிலாம் காமிச்சிட்டு அங்க வண்டியில வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை வைப்பாங்க, அவிச்ச வேர்க்கடலை. ஸோ அதை வாங்கி கொடுத்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி என்னைய தூக்கிட்டு வருவாரு. ஸோ என்னோட மெமரிஸ் அது பயங்கரமான ஒரு மெமரி அது அவர் கூட. ஹீ இஸ் நவ் 90+. அவரும் அவங்க ஒய்ஃப் ஷீ மஸ்ட் பி 80+. 2 பேருமே இருக்காங்க இன்னமும். தேர் ஓல்ட். பட் சம்வேர் நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னைக்கு நான் விட்டாலும் என் பர்த்டே அன்னைக்கு ஐ என்ஷூர் ஐ மீட் தெம். அது எப்படியாச்சும் அவங்கள போய் ஒரு தடவை பாத்துறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. சி எங்க அம்மா டயர்டா ஆஃபீஸ், இது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டயர்டா ஆஃபீஸ்ல இருந்து வந்தோடனே தெரியும்ல, ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே அந்த ஒரு எக்ஸாஸ்டடான ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ குழந்தைங்க அம்மா அப்படின்னு விழும்போது இட் மைட் இரிட்டேட். ஓகே, என்னதான் நம்ம சொல்லலாம் குழந்தைங்களை பாக்குறதுன்றதெல்லாம், பட் ஸ்டில் சம்வேர் இட் இரிட்டேட்ஸ். அந்த இரிட்டேஷனை போக்குறதுக்காக அவர் என்ன பண்ணுவாராம், நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
என்னை கூட்டு போயிடுவாராம். ஸோ கூட்டு போயிட்டு சில சமயம் எங்க அம்மாவுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலா வந்து லைஃப்ல வந்து அவங்க ரொம்ப முக்கியமான பீப்புள்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நான் ரொம்ப குழந்தையா இருக்கிறப்போ அவர் மேல படுத்துக்கிட்டே தூங்கியிருக்கேன். ஆஸ் அ கிட் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட கண்ட்ரோல் மீறி இருக்கும் இல்லையா? ஸோ தூக்கத்துல பாத்ரூம் போறது அதெல்லாம் லிட்டரலா அவர் மேல நான் போயிருக்கேன். ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தையா இருக்கப்போ. பட் தே நெவர் கம்ப்ளைண்ட். அது வந்து யாருக்கா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இரிட்டேட் பண்ணும்ல. பட் சம்வேர் தே ஸ்டார்டட் கன்சிடரிங் மீ ஆஸ் தேர் ஓன் கிராண்ட் சைல்டுன்ற மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணாங்க. தோ ஐ கால் த மாமா மாமின்னு நான் கூப்பிட்டாலும் அவங்கன்னு பார்த்தா அவங்க பசங்களும் வந்து ஜெம் ஆஃப் அ பீப்புள். அதுல ஃபர்ஸ்ட் சன் வந்து அவர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற பட்சத்துல வந்து எனக்கும் என் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட 35 வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஹி ஹேட் சின்ன குழந்தையில இருந்தே அவருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஹி வாஸ் நாட் மேரிட். ஸோ அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன மக்கா மக்கான்னு தான் வந்து கூப்பிடுவாரு. எனக்கு அவரை பத்தி நினைக்கும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் அவரு. ஹி இஸ் நோ மோர் நவ். சம்வேர் வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் ஐ ஹாவ் த பவர் டு பிரிங் ஃபியூ பீப்புள் பேக் அகெயின் இன் லைஃப், கண்டிப்பா இவர் அதுல இருப்பாரு. எனக்கு வந்து ஒரு 3-4 பேர் லைஃப்ல வந்து நீ திருப்பி உயிரோட கொண்டு வந்து ஒரு 10 வருஷம் அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் இதுல அவர் கன்சிடர் பண்ணுவேன். நான் கன்ஃபார்ம்டா இருப்பார் என்னோட டாப் 3ல அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அவரு. ஹி இஸ் நோ மோர். அவருக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர். அவங்களும் என் மேல பயங்கர லவ்வா இருந்தாங்க. அவங்க வீட்டு பையன் அவங்க குழந்தைய எப்படி பாத்துக்கிட்டா எப்படி பாத்துப்பாங்களோ அந்த மாதிரி பாத்துப்பாங்க. நாட் ஜஸ்ட் தெம், அவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்தா என்னை வந்து என்னை வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க. என் பேர் குட்டி ஹரிஷ். குட்டி ஹரிஷ் இல்ல மக்கா தான் என் பேரு. அவங்க திருநெல்வேலி சைட்ல இருந்து வந்ததுனால மக்கான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அங்க 2-3 ஹரிஷ் இருந்தாங்க அவங்க ஃபேமிலியில. ஸோ நான் தான் இருக்கலே யங்கஸ்ட்டுங்கனால என்னை குட்டி ஹரிஷ் தான் ரெஃபர் பண்றேன். அது என்னன்னா வந்து இவ்வளவு வயசு ஆயிடுச்சு எனக்கு, இப்பயும் நான் குட்டி ஹரிஷ் தான் அவங்க வீட்டுல. ஏன்னா அந்த ஹரிஷ்க்குலாம் என்னையோட இன்னும் வயசு ஜாஸ்தி இல்லை. ஸோ குட்டி ஹரிஷ் தான் இன்னமும் நான். அந்த ஃபேமிலி பத்தி பேசும்போதே ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம்னா ஜெனுவினான ஒரு ஹாப்பினஸ் வரும். இந்த மாதிரி டெஃபினட்டா எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. பட் சம்வேர் வந்து I am blessed in such a way that I have got such a family who are still showing and showering the same amount of love on me. என்னன்னா வந்து நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்கும்போது ஸ்கூல் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு பேட் ஒன்று வச்சு அவர் மடியில, அந்த மாமா மடியில தான் உட்காந்து என்னை எழுத வைப்பாரு கர்சிவ் ரைட்டிங். இப்போ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் காரணம் வந்து அவர் போட்ட அந்த பேஸ் தான், அந்த ரூட் தான். அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து அம்மா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க, நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சேன்னா அவங்க வீட்டுல சமைச்சதை வந்து எனக்கு ஊட்டி விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னைக்கும் வந்து எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு என்னைய வந்து நம்ம சொந்தங்கள் கூட இப்படி பார்க்குமான்னு தெரியல. பட் அந்த ஃபேமிலி வந்து என்னை இன்னமும் வந்து பயங்கர லவ்வோட தே சம்வேர் ஸ்டில் ஃபீல் தட் ஐ எம் தேர் கிராண்ட் சன் ஆர் பிரதர் ஆர் சன் ஆர் வாட் எவர். அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கும் என்னை வந்து கன்சிடர் பண்றாங்க. திஸ் இஸ் சம்திங் அன்இமேஜினபிள். எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து இனிமே ஒரு ஃபேமிலி கிடைக்குமான்றதே ஒரு பெரிய கேள்விதான். அண்ட் எங்க அம்மாவுமே வந்து ஒரு சில சமயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ்லாம் வந்து இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த பேஸ் வந்து அவங்க செட் பண்ணது வந்து இட் இஸ் ஸ்டில் மேக்கிங் மீ ரன் அண்ட் இட் வில் மேக் மீ ரன் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் லேட்டர் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி, இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் சச் அ ஃபேமிலி இன் யுவர் லைஃப், கண்டிப்பா வந்து அவங்கள வந்து விட்டுறாதீங்க. தே நீட் டு பி செலிப்ரேட்டட் அண்ட் ப்ரிசர்வ். எனக்கு வந்து ஃபார் ஷுர் அவங்க தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளெஸிங் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சுன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க. ப்ளீஸ் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தெம் ஸோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஸோ சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சயின்டிஃபிக்கா சொல்றாங்களா இல்லைன்னா வந்து அது ஏதோ ஒரு விஷயத்துல சொல்றாங்களோ தெரியல, நம்ம இறந்து போறதுக்கு கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி 7 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ரிவர்ஸ்ல போகும் லைஃபோட இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் திருப்பி வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு விஷயத்துல வந்து இந்த ஃபேமிலி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 நிமிஷம் கண்டிப்பா என் லைஃப்ல வருவாங்க. இது எத்தனை வருஷம் கழிச்சு நான் செத்தாலும் சரி, இன்னைக்கு செத்தாலும் சரி, அந்த மாதிரி. ஸோ எனக்கு இவங்களை பத்தி பேசுறதே ஒரு மாதிரி ஹோல்சமா ஃபீல் ஆகும் எப்போதும்.
ஸோ சச் அ நைஸ் பீப்புள் அண்ட் ஜெனுவின் பீப்புள். அண்ட் இந்த மாதிரி யாராச்சும் கம் அக்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து என் லைஃப்ல பார்த்துருக்கேன், அவங்களோட லவ்வும் வந்து பிளெஸிங்ஸையும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஹோப் இந்த ஒரு 10-12 நிமிஷம் வந்து நான் போர் அடிக்காம வச்சிருந்தேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஷோ லாட் ஆஃப் லவ். தேங்க்யூ.